இப்போ 2025 முடிஞ்சு 26 வரப்போகுது. 26 நினைச்சாலே என்ன ஞாபகம் வருதோ இல்லையோ நமக்கு எலெக்ஷன் ஞாபகம் வருது. இப்போ ஆட்சி மாறுமா மாறாதா அப்படின்ட்டு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, சிஎம் கேண்டிடேட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் 2 தொகுதியில நிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு. அது எதனால இருக்கு? இதுக்காக தான் ஆர்டிஐ ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து செக்ஷன் 33+7 வந்து இதை பற்றி சொல்றாங்க. அவங்க வந்து ஏன் 2 தொகுதியில் நிற்கிறாங்கன்னா, ஒரு தொகுதியில் அவங்க தோற்றாலே இன்னொரு தொகுதியில் வின் பண்றது மூலமா அவங்க வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகலாம் இல்லையா? அதுக்கோசரம் இது பண்றாங்க. மெஜாரிட்டி ஆமாங்களா? சரி, ஓகே. இப்ப 2லயுமே தோத்து போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 2லயுமே தோத்து போயிட்டாங்கன்னா அதுக்காக தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்புல சரத்து 164+4 வந்து இதை பத்தி சொல்றாங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த முதலமைச்சர் வேட்பாளரா அவங்க வந்து தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 6 மாசம் வரையும் முதலமைச்சரா இருக்கலாம். அவங்க நடுவுல வந்து ஒரு எலெக்ஷன் வச்சு அது மூலயமா மீண்டும் வந்து வின் பண்றது மூலமா அவங்க வந்து முதலமைச்சர் ஆகலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்களா, அவங்க வந்து அது மாதிரிதான் ஒரு சில சட்ட சிக்கல்களின் காரணமாக 2001 எலெக்ஷன்ல வந்து அவங்களால நிக்க முடியல. அப்பயும் ஒரு 6 மந்த் வந்து முதலமைச்சர் இருந்தாங்க. நடுவுல வந்து ஆண்டிப்பட்டியில நின்று அவங்க வந்து வின் பண்ணி முதலமைச்சரா மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. நீங்க இந்த வரப்போற எலெக்ஷன்ல வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.